தந்தையுமாக இருக்கிற கடவுள், குமாரன், தூய ஆவியானவரின் திருப்பெயராலே ஆமென். அன்பார்ந்த திருச்சபை குடும்பத்தினரே, உங்கள் அனைவரையும் இந்த காணொளியின் வழியாக வழிபாட்டிலே பங்கு கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். கடவுள் நம் ஒவ்வொருவரோடும் உடனிருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வழிபாட்டிற்கு அல்லது தியானத்திற்கு தொடக்கமாக கீர்த்தனைகளில் 17வது கீர்த்தனை, கண்களை ஏறெடுப்பேன் மாமேலும் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன், சரணங்களில் 3வது சரணத்தை மாத்திரம் நாம் சேர்ந்து பாடுவோம். கண்களை அன்பும் இரக்கமும் கருணையும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, இந்த நாளிலே நாங்கள் நம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு மாதத்தை நாங்கள் கடந்து வந்து ஒரு புதிய மாதத்தை ஆண்டவரை காணும்படியாக எங்களுக்கு நீர் கிருபை செய்திருக்கிறீர். எங்களுடைய ஆயுசு நாட்களை கூட்டி தந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நீர் அருளின எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உடைய கிருபை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது சுவாமி. எங்களுடைய கஷ்டங்களிலும் சுகவீனங்களிலும் ஆண்டவரே, எங்களுக்கு அன்பானவர்களை நாங்கள் இழந்த நேரத்திலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கிக் கொண்டதற்காய், உம்முடைய கிருபை எங்களை பலப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த தியான வேலையையும் எங்களுக்கு ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளவும், உம்முடைய வார்த்தைகளால் நீர் எங்களை தேற்றவும் பலப்படுத்த வேண்டும் என்றும் உம்மை மன்றாடுகிறோம். உம்முடைய அன்பின் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். இந்த நாளின் தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதிகள் சங்கீதம் 90, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 27 முதல் 37 முடிய, அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 12 தொடங்கி 23 முடிய, நற்செய்தி பகுதியாக யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 17 முதல் 28 வரை நாம் படிக்க கேட்போம். யோவான் 11ஆம் அதிகாரம்
17 முதல் 28 முடிய. இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள், மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டபோது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை இரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலியின் வழியாக திருச்சபை குடும்பங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் நம் ஒவ்வொருவரோடும் உடனிருந்து அவரது ஆசீர்வாதங்களை கொடுத்து அவரது கிருபைகளால் நம்மை தாங்கி வழி நடத்துவாராக. மே 1ஆம் தேதியினுடைய உழைப்பாளர் தின வாழ்த்துக்களையும் மிகுந்த அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். நம் திருச்சபையினுடைய மூத்த உறுப்பினரும் நீண்ட ஆண்டுகள் திருச்சபையின் ஊழியருமாக பணியாற்றிய நாம் அன்போடு அழைக்கிற ஜே செல்வநாதன் ஐயா அவர்கள் 26/4/2021 கடவுளின் பரம அழைப்பை பெற்று கடவுளுடைய சமூகத்திலே தம்மை இணைத்துக் கொண்டிருக்கின்றார். பிள்ளைகள், உறவினர்கள் அவரது திருவுடலை எடுத்து வந்து நம்முடைய கல்லறை தோட்டத்தில் உரிய மரியாதையோடு கூட உயிர்ப்பின் நல்லடக்கத்தை, உயிர்ப்பின் நம்பிக்கையோடு கூட நல்லடக்கத்தை செய்தனர். இந்த வேளையிலே திருச்சபையின் சார்பில் அருமையான குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு ஆசிரியராக, ஊழியராக மிகுந்த போற்றுதலுக்குரிய பணிகளை அவர்கள் இந்த உலகத்தில் செய்து கடவுளுடைய சமூகத்தில் சென்றிருக்கிறார்கள். இந்த வேளையிலே திருச்சபையின் சார்பில் அவருடைய வாழ்வுக்காக நாம் நன்றி படைக்க, நன்றி செலுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். உயிர்த்தெழுந்த திருநாளை நாம் கொண்டாடி இருக்கின்றோம். அதற்கு பின்வருகிற ஞாயிற்றுக்கிழமைகளில் அதனை சார்ந்த தியான பொருட்களின் மேல் நாம் தொடர்ந்து தியானித்து கடவுளுடைய அன்பிலும் விசுவாசத்திலும் நாம் வளர்ந்து வருகின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை காண்பிக்கின்றதையும், சீடர்கள் ஆண்டவரை பார்த்து அவர் பேசுகிறதை கேட்டு அவர்களிலிருந்து பயமும் அச்சமும் விலகி உயிர்த்தெழுந்த ஆண்டவரிலே அவர்கள் பற்று கொள்கிறதையும்
உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில் அவர்கள் உறுதி பெறுகிறதையும் நாம் தொடர்ந்து இந்த நாட்களிலே தியானித்து வருகின்றோம். இந்த நாளிலே திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற செம்பொருள் உயிர்த்தெழுதல் நமக்கு தருகிற அழைப்பு என்ன என்றால் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுதல். உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வதற்கான ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கிறது என்கின்ற செம்பொருளிலே இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீது விசுவாசம் வைப்பது, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை தானே வைத்திருக்கின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையை நம்முடைய திருமுழுக்கிலும் திடப்படுத்துதலிலும் நாம் அறிக்கை செய்திருக்கின்றோமே. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில் தானே நாம் தொடர்ந்து வாழ்ந்து வருகிறோம். அப்படிதான் நாம் எண்ணுவோம், உண்மைதான். ஆனால் இந்த நாளினுடைய செம்பொருள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையில் உறுதியாக ஆழமாக வளர்வதற்கும் அந்த நம்பிக்கையை நாம் புதுப்பித்துக் கொண்டு வாழ்வதற்கும் மீண்டும் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறது என்கின்ற சிந்தனையோடு கூட இந்த நாளின் தியானத்தில் நீங்கள் பங்கு கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளிலே உங்களோடு கூட 3 திருமறை பகுதிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் இன்றைக்கு படிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் நம்ம அனைவருக்கும் தெரிந்த திருமறை பகுதி. நாகமான் தன்னுடைய தொழுநோயிலிருந்து சுகம் பெறுகிற நிகழ்வு. அதற்கு முந்தின அதிகாரத்தில் எலிசா தீர்க்கதரிசி சூனே ஊரில் இருக்கிற ஒரு பெண் வீட்டிலே அவர் தங்குகின்றார். அந்த பெண் கடவுளுடைய ஊழியக்காரரை அன்போடு ஏற்று எல்லா ஆயத்தங்களையும் செய்து கொடுக்கின்றார். இப்பொழுது எலிசா இந்த பெண்ணுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டுமே என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரரை அழைத்து அந்த பெண்ணை அழைத்து வர செய்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அவள் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் என்று பதில் சொல்லுகிறார். அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லை என்பதை அறிந்து கொண்டு எலிசா தீர்க்கதரிசி அந்த பெண்ணை ஆசீர்வதிக்கிறார். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால் எலிசா தீர்க்கதரிசிக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையே நடைபெறுகிற ஒரு ஆழமான சுவையான உரையாடல்களை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து அடுத்த ஆண்டிலே பிள்ளையை கடவுள் கொடுக்கின்றார். பிள்ளை வளருகிறார். திடீரென்று சுகவீனம் அடைந்து அவன் இறந்து போகின்றார். அந்த பெண் எலிசா தீர்க்கதரிசனத்தில் வேகமாக ஓடி வருகின்றார். ஓடி வந்து தீர்க்கதரிசனத்தில், நான் உங்களிடத்துல பிள்ளையை கேட்டேனா? நான் கேட்காத பொழுதே நீர் கொடுத்து என் பிள்ளைக்கு இப்படி நேர்ந்து விட்டதே என்று புலம்புகின்றார். தொடர்ந்து அவள் மிக அழகாக சொல்லுகின்றார். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில், நான் உம்மை விடமாட்டேன். தன்னுடைய மகன் இறந்து போன சூழலிலே அந்த பெண் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், நான் உம்மை விடமாட்டேன். தொடர்ந்து தீர்க்கதரிசி அந்த வீட்டிற்கு சென்று அன்றைக்கு இருந்த ஒரு தெரபி என்று கூட சொல்லலாம், அந்த மகனை படுக்க வைத்து ஜெபித்து மீண்டுமாக அவன் உயிர் பெறுகிறதை நாம் இந்த திருமறை பகுதியில பார்க்கிறோம். நீண்ட காலமாய் குழந்தை இல்லாமல் இருந்து குழந்தையை பெற்று அந்த குழந்தை மரித்த பொழுது அந்த வேதனையை நாம் இந்த திருமறை பகுதியில பார்க்கிறோம். தீர்க்கதரிசி அந்த மகனை உயிரோடு கூட எழுப்புகின்றார். எலிசாவினுடைய காலத்திலே நிகழ்ந்ததை போலவே
எலியா தீர்க்கதரிசியினுடைய காலத்திலும் நிகழ்ந்ததை நாம் முதல் ராஜாக்கள் புத்தகத்தில் படிக்கின்றோம். சாரிபாத் விதவையினுடைய மகன், அவனும் இறந்து போகின்றான். எலியா தீர்க்கதரிசி ஜெபித்து அவனை திரும்பவுமாக உயிர் பெற செய்கிற பகுதியை நாம் திருமறையிலே பார்க்கின்றோம். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, கடவுள் இஸ்ரவேல் நாட்டிலே இருந்த தீர்க்கதரிசிகளின் மூலமாய் கடவுள் செயல்படுகின்றவராக இருக்கிறார் என்பதை இந்த 2 திருமறை பகுதிகளும் நமக்கு காண்பிக்கின்றது. கடவுளுடைய வல்லமை வெளிப்படுகிறதையும் கடவுளுடைய வல்லமை செயலாற்றுகிறதையும் இந்த திருமறை பகுதிகளிலே நாம் பார்க்கின்றோம். கடவுள் செயலாற்றுகிறார் என்று சொல்கின்ற பொழுது கடவுளுடைய அன்பு அங்கு வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய மீட்பு, கடவுள் தருகிற வாழ்வு அங்கு வெளிப்படுகிறதை நாம் திருமறையிலே பார்க்கின்றோம். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, உயிர்த்தெழுதல் கடவுளின் அன்பை வெளிப்படுத்துகிறதாக, கடவுளுடைய மீட்பை, இரக்கத்தை வெளிப்படுத்துகிறதாக காண்பிக்கின்றது. நாம் இன்றைக்கு வாழுகிற இந்த கால சூழல், நாம் ஒரு பகுதியிலே பத்திரமாக சுகத்தோடு கூட இருக்கிறோம். ஆனால் நம்முடைய தேசத்தில் வட மாநிலங்களிலே பிற இடங்களிலே மரணங்கள், அந்த மரணத்தை எரிப்பதற்கும் அடக்கம் செய்வதற்கும் இடமில்லாமல் காணப்படுகிற சூழல்கள், இவற்றின் மத்தியிலே தான் இன்றைக்கு நாம் இந்த திருமறை பகுதியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடவுளின் அன்பு இப்பொழுதும் செயல்படுகிறதாக இருக்கின்றது. திருச்சபையாக நாம் ஜெபிக்கவும், ஜெபத்திலே ஒருவரை ஒருவர் தாங்கவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். நேற்றைய தினத்திலே செய்தித்தாளிலே வந்த ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு முதியவர் மிகுந்த கஷ்டத்தோடு இந்த வைரஸ் தொற்றிலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே சேர்க்கப்படுகின்றார். அப்படி சேர்க்கப்படுகின்ற அதே நேரத்தில் 45 வயது உள்ள ஒரு மகனை அவருடைய மனைவி கொண்டு வந்து மருத்துவமனையிலே மருத்துவர்களிடத்தில் கெஞ்சுகிறார், என்னுடைய கணவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து சிகிச்சை அளியுங்கள் என்று சொல்லி. மருத்துவர்கள் இங்கே போதிய இடமில்லை என்று மறுப்பு சொல்லுகின்ற சூழலிலே அந்த முதியவர் மருத்துவரை பார்த்து, நான் நீண்ட காலம் வாழ்ந்து விட்டேன், எனக்கு வயதாகிவிட்டது, வாழ்க்கையிலே நான் எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன். ஆனால் அந்த வாலிப வயதில் அல்லது 40 வயதில் இருக்கின்றவர் இன்னும் வாழ வேண்டும், அவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்கின்றது, எனக்கு தந்த இடத்தை அவருக்கு கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய இல்லத்திற்கு போய் 3 நாட்களிலே மரித்து விடுகின்றார். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, உயிர்த்தெழுதல் கடவுளின் அன்பை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், அந்த அன்பு நம்முடைய இருதயங்களிலே நிரப்பப்பட்டு அந்த அன்பிலே நாம் ஒருவருக்கொருவர் பணியாற்றவும், ஜெபத்திலே ஒருவரை ஒருவர் தாங்கவும், அதிகமான நேரத்தை நாம் ஜெபத்திலே நம்முடைய தேசத்திற்காய் ஜெபிக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இந்த நாட்களிலே நாம் எத்தகைய பணிகளை செய்ய வேண்டும் என்பது இன்னும் நமக்கு சரியான ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை, அரசாங்கம் நமக்கு காட்டுகின்ற நெறிமுறைகளை பின்பற்றி பத்திரமாக வாழவும், கஷ்டப்படுகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கவும் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது, நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம், நம் அனைவருக்கும் நன்கு தெரிந்த திருமறை பகுதி. மரித்த லாசருவை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்புகின்றார். மார்த்தா, மரியா 2 பேருமே ஆண்டவர் அவர்களிடத்தில் வருகிற பொழுது சொல்லுகின்றார்கள், நீர் இங்கே இருந்தீரானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அந்த சூழலிலே மிக அழகான ஒரு செய்தியை, சத்தியத்தை ஆண்டவர் அங்கு பகிர்ந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். மார்த்தாரிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே, உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே,
என்னில் விசுவாசம் வைக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னில் விசுவாசம் வைக்கிறவன் என்றென்றைக்கும் மரிப்பதே இல்லை. இந்த நாளினுடைய செம்பொருள் உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வதற்கான ஒரு அழைப்பு. ஆண்டவர் இங்கே மிக அழகாக சொல்லுகின்றார், இதை நீ நம்புகிறாயா, இதை நீ விசுவாசிக்கிறாயா? அப்பொழுது மார்த்தாள் சொல்லுகிறார், ஆம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். நீர்தான் மெஸ்ஸியா, நீர்தான் வருகிறவர், நீர்தான் கடவுளால் அனுப்பப்பட்டவர். கிறிஸ்துவிலே நமக்கு உயிர்த்தெழுதலும் வாழ்வும் இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையை நாம் இங்கு பார்க்கிறோம். கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது என்றென்றைக்கும் வாழுகிற அந்த நிலையான வாழ்வை பெற்றுக் கொள்கிறோம் என்கின்ற ஒரு அருமையான செய்தியை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு தருகிறதை இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். யோவான் நற்செய்தி நூலிலே 2 திருமறை பகுதிகள் நமக்கு தெரிந்த திருமறை பகுதிகள். சமாரிய பெண்ணோடு கூட ஆண்டவர் பேசுகின்ற பொழுது, நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று சொல்லுகின்றார். தொடர்ந்து 6ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற பொழுது, ஜீவ அப்பம் நானே, இந்த அப்பத்தை புசிக்கிறவர்களுக்கு ஒரு காலம் பசி ஏற்படாது. யோவான் 6ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 40வது வசனம், மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழ செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரிலே நாம் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நிலையான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கடவுள் இந்த உலகத்திற்கு ஈவாக கொடுக்கின்ற அந்த வாழ்வை கிறிஸ்துவின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கிற கிருபையை, ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நாளிலே கடவுளுக்கு நாம் நன்றி படைப்போம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவில் நாங்கள் நம்பிக்கை வைப்பதனாலே எங்களுக்கு நீர் உம்முடைய அன்பை, இரக்கத்தை, உம்மோடு கூட வாழுகின்ற உம்முடைய பிள்ளைகளாக வாழுகிற ஈவை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவிலே நிலை வாழ்வை பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவத்தையும் உறுதியும் நமக்கு தருகின்றது. தேனை நாம் சுவைக்கின்ற பொழுது அந்த தேனுடைய சுவையை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அதே போல கிறிஸ்துவிலே நமக்கு இருக்கிற அந்த மீட்பை, நிலை வாழ்வை நாம் ருசிப்பதற்கு, அனுபவமாக்கிக் கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நிறைவாக இன்றைக்கு நாம் படிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் 12 23 வரை வருகின்ற பகுதி. பவுல் சிறைப்பட்டிருக்கின்றார். 22ஆம் அதிகாரத்திலேயும் 26ஆம் அதிகாரத்திலேயும் இயேசு கிறிஸ்து தன்னை எவ்வாறு சந்தித்தார், தன்னை எவ்வாறு அழைத்தார் என்பதை இந்த 2 திருமறை பகுதிகளிலும் அவர் பகிர்ந்து கொள்கிறதை நாம் படிக்கின்றோம். மிக அழகாக பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து என்னை சந்தித்து, என்னை ஆட்கொண்டு, அவர் என்னை அவருடைய திருப்பணியாளனாக என்னை ஏற்படுத்தியிருக்கின்றார். நான் சபைகளை துன்புறுத்தி கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்து, அப்படிப்பட்ட நிலையிலிருந்த என்னை ஆண்டவர் ஆட்கொண்டு அவரது திருப்பணியை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி மிக தைரியமாக அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக அவர் பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். தன்னை எதற்காக ஆண்டவர் அழைத்தார் என்பதை அவர் சொல்லுகின்ற பொழுது மிக அழகாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், நீ அவர்களை
இருளிலிருந்து ஒளிக்கும், சாத்தானின் அதிகாரத்திலிருந்து கடவுளிடத்தில் திரும்புமாறு அவர்கள் கண்களை திறக்க வேண்டும். இவ்வாறு அவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெற்றுக் கொள்வார்கள். என்னிடம் நம்பிக்கை கொண்டு தங்களை தூயோராக்கிக் கொண்டவர்களோடு உரிமை பேறு அடைவார்கள் என்றார். பவுல் தனக்கு கடவுள் கொடுத்த அழைப்பை மிக அழகாக சொல்லுகின்றார். இருளிலிருந்து ஒளியிலே அழைத்து வருவதற்கு ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். அநேகரை கடவுள் பக்கமாக திருப்புவதற்கு ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவிலே நாம் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை அநேகரை கடவுள் பக்கமாக திருப்புவதற்கும், சமாதானமின்றி வேதனைகளோடு கஷ்டங்களின் மத்தியிலே வாழுகிறவர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்கும், அவர்கள் கடவுளிடத்தில் அந்த நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கும் அவர்களை வழிநடத்துகின்ற, ஆயத்தப்படுத்துகின்ற திருப்பணியாளர்களாக கடவுள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளிலே 3 திருமறை பகுதிகளை நாம் தியானித்தோம். முதலாவது, தீர்க்கதரிசிகளின் வழியாக கடவுள் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவது, கடவுள் கிறிஸ்துவின் வழியாக நிலை வாழ்வை கொடுத்திருக்கிறார். அந்த நிலை வாழ்வை நாம் இப்பொழுது வாழுகிற உலக வாழ்விலும் மறுமையிலும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். மூன்றாவது, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பவுல் அறிந்து கொண்ட பொழுது அவர் இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து வருகிற திருப்பணியாளனாக மாறுகிறார். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கின்ற உறவை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். என்னுடைய வாழ்வு, என்னுடைய இறை நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்த்து கடவுளுக்கென்று நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாட்களிலே காலம் சென்று டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் தன்னுடைய பிரசங்கத்திலே பயன்படுத்தின கதைகளை, ஓமைகளை குறித்து எழுதப்பட்ட அந்த நூலை படித்துக் கொண்டிருந்தேன். அதில் அவர்கள் கூறியிருந்த ஒரு சம்பவம் என்னை மிகவும் அதிகமாய் பாதித்தது. ஒரு பெண்மணி ஊழியக்காரர் வீட்டிற்கு செல்லுகின்றார். ஊழியக்காரரை பார்த்து ஜெபிப்பதற்காக அவர்கள் செல்லுகின்றார். அவர்கள் செல்லுகின்ற பொழுது ஊழியர் அந்த வீட்டிலே இல்லை. காத்திருக்கின்றார். கொஞ்ச நேரம் கழிந்த பிறகு ஊழியர் அந்த வீட்டிற்கு வருகின்றார். அந்த அம்மாவை பார்த்து மிகுந்த பணிவோடு கூட அந்த ஊழியர் சொல்லுகிறார், அம்மா, நான் உங்களை இவ்வளவு நேரம் காக்க வச்சுட்டேன், தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னார், ஐயா, இல்லைங்க, உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நீங்க காலம் தாழ்த்து வந்ததுனால தான் இந்த இல்லத்திலே நான் இவ்வளவு நேரம் இருந்தேன். அப்படி இவ்வளவு நேரம் இருக்கின்ற பொழுது இந்த இல்லத்திலே கடவுளுடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொண்டேன். கடவுளுடைய பிரசன்னத்தினால் வருகிற சமாதானத்தை உணர்ந்து கொண்டேன் என்று அவர்கள் சொன்னார்களாம். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை நாம் எந்த அளவிற்கு பிரதிபலிக்கின்றோம்? கிறிஸ்துவின் அன்பை பிற நம்மிலே காண்பதற்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை இந்த நாட்களிலே நாம் சிந்தித்து பார்த்து, உயிர்த்தெழுதல், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல், ஆண்டவரோடு நாம் உறவு கொள்வதற்கும், அவருடைய நம்பிக்கையிலே வளர்வதற்கும், அவருடைய நம்பிக்கையிலே உறுதியாய் நிலைத்திருப்பதற்கும் ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகிறார். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். ஒரு அறிவிப்பு. ஞாயிறு தோறும் நம்முடைய ஆலயம் காலை 8 மணியிலிருந்து திறந்திருக்கும். திருச்சபையார் வந்து நீங்கள் அமைதலாய் அமர்ந்து ஜெபித்துவிட்டு நீங்கள் செல்லலாம். வருகின்ற பொழுது உரிய கவனத்தோடு மாஸ்க் அணிந்து வந்து நீங்கள் இருந்து ஜெபித்து செல்லும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதத்திற்கான மாத
சந்தா உரைகளை ஆலயத்திலே நீங்கள் வந்து படைப்பீர்கள் என்று சொன்னால் ஆலய தேவைகளை சந்திப்பதற்கு அது உதவியாக இருக்கும். எங்களை அன்போடு நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த நாளிலே உடைய திருவார்த்தைகளை தியானிப்பதற்கு நீர் கிருபை செய்திரே. மக்கள் நன்றி சுவாமி. இந்த தியானத்தை கேட்டு எங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்ப்பதற்கு அருள் தார சுவாமி. உம்முடைய அன்பிலே விசுவாசத்திலே ஆழமாய் நாங்கள் வளருவதற்கு உதவி செய்யும். உம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ள உதவி செய்யும். அப்பா, எப்பொழுது நாங்கள் உம்முடைய அன்புக்கு சாட்சிகளாகவும் பணியாளர்களாகவும் இருக்க எங்களுக்கு நீர் அருள் தாரும். கிறிஸ்துவ வாழ்விலே நீர் எங்களை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதியும். எங்கள் வாழ்விலே நீர் உடனிருந்தருளும் சுவாமி. ஆண்டவரே, இந்த பெருந்தொற்று காலங்களில் நாங்கள் எங்களுடைய உலக ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. எங்களுடைய குடும்பங்களுக்காய் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். வயது முதிர்ந்த திருச்சபையின் பெரியவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாருக்கும் வேண்டிய நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல சுகத்தையும் நீர் தரும்படியாய் மனத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்திய நாட்டிற்காய் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்கெல்லாம் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறதோ சுவாமி, அந்த மாநிலங்களுக்காக, அந்த மாநிலங்களிலே செய்யப்படுகிற எல்லா பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த பெருந்தொற்றிற்காக சிகிச்சை பெறுகிற பல லட்சம் மக்களை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை தந்து அவர்கள் நல்ல சுகத்தோடு சுவாமி தொடர்ந்து வாழ்வதற்கு அருள் தாருங்கப்பா. உலக நாடுகள் ஆண்டவரே உதவுவதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உடைய அன்பின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆண்டவரே அரசு துறையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இதில் உழைக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதியும். அவர்களுடைய உடல் சோர்வுகள், பலகீனங்கள் எல்லாவற்றிலும் நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே, இந்த பெருந்தொற்று இன்னும் எவ்வளவு காலம் இருக்கும், இன்னும் எத்தகைய அழிவை கொண்டு வரப்போகிறது என்பது எங்களுக்கு தெரியல சுவாமி. அதனால இதற்காக நாங்கள் மிகுந்த பாரத்தோடு கூட உடைய சமூகத்தில் ஜெபித்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது நீர் இரக்கமாயிரும் சுவாமி. எங்களுடைய தேசத்தை நீர் கண்ணோக்கி பாரும். உடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில் மூத்த உறுப்பினராய் ஊழியராக பணியாற்றிய திரு செல்நாதன் ஐயா அவருடைய ஆன்மாவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவரை உடைய சமூகத்தில் அழைத்துக் கொண்டிருக்கிற மக்கள் நன்றி சுவாமி. அவர்களுடைய இழப்பிலே அவர்கள் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் வேண்டிய ஆறுதலை நீ தருபடியாய் இடத்துல வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, வருகின்ற வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். நாங்கள் கேட்டவைகள் கேட்க மறந்து எல்லாவற்றையும் நீர் கூட்டி தாரும். ஆண்டவரை, மீண்டும் ஒரு விசையால் எங்களுடைய இந்திய தேசத்தின் மீது உடைய கிருபை, உடைய கருணை விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசுவின் திருப்பெயரிலே தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் உன் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.